ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 36, 37 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8, 36, 37 வசனங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஹalleluya. நேரம் போறதுனால நான் அப்படியே செய்திக்குள்ளே போயிறேன். இன்னைக்கு ஆண்டவர் பேசும்படி இந்த வார்த்தையை டிசம்பர் 30ஆம் தேதியே தந்துட்டார். என்ன வார்த்தை அப்படின்னா, உபத்திரவத்தில் ஜெயம். அது மேல அப்படிதான் சொல்லப்படும். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும். அப்ப தேவனால எதுல எல்லாம் ஜெயம் தர முடியுமோ எல்லாத்திலையும் ஜெயம் தர முடியும். அதுல ஒரு காரியம் தான் என்ன அப்படின்னா உபத்திரவம். இந்த உபத்திரவம் என்பது என்ன அப்படின்னா, நார்மலா துன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, துன்பப்படுதல். ஆனா உண்மையா அதோடைய மீனிங் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தின் நிமித்தம் அல்லது ஒரு நபரினால, ஒரு காரியத்தினால, ஒரு நபர்னால நாம அடைகிற துன்பம் இருக்குல்ல, அதுதான் உபத்திரவம். என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான், அந்த ஜனத்துக்கு உபத்திரவம் யாரால வந்துச்சு? ஒரு நபரால அல்லது ஒரு கூட்டத்தால அல்லது ஒரு காரியத்தின் நிமித்தம். நல்ல கவனமா கேளுங்கள். இந்த உபத்திரவம் என்கிற நிலை வரும்போது எல்லாருமே காமனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் இந்த வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியமா என்று காமனா எல்லாருமே கேட்பாங்க. என்னாகமம் 11வது அதிகாரத்துல ஜனங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா திடீரென்று அழுவாங்க. இந்த மன்னாவுக்கு அகைன்ஸ்டா பேச ஆரம்பிப்பாங்க. 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் மூண்டது, மோசையின் பார்வைக்கும் அது. இப்ப மோசைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ச்சே அப்படின்னு இருக்கு. யார் இந்த மோசேனா? இந்த ஜனங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து இந்த ஜனங்களை இதுவரை கொண்டு வந்தவன். 6 லட்சம் புருஷர்கள், ஒரு பெரிய டீம். இந்த கூட்டத்துக்காக ஆண்டவருடைய பாதத்தில் கெஞ்சி பிரார்த்தித்தவன். இன்னும் சொல்லணும்னா, இந்த ஜனங்களை தன் தோளில் சுமந்தவன் என்று சொல்லலாம். ஆனா எப்பொழுது அது அவனுக்கு ச்சே அப்படின்னு ஆயிட்டோ, அல்லது அது அவன் எப்பொழுது உபத்திரவமா எண்ண ஆரம்பித்தானோ. ஏன்னா எல்லாருமே மோசையை தான் டார்கெட் பண்றாங்க. அதாவது மன்னா விழுந்து கிடக்கும் போது மோசே சொல்றாரு, ஓய்வு நாள்ல யாரும் போய் மன்னாவை பொறுக்காதீங்க, அது கிடைக்காது. ஆனாலும் நன்மையே தேடுறதுக்கு மோசே கிட்ட வரல. அவங்களா சிலர் என்ன பண்ணாங்க, போனாங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் நெருக்கணும் வரும்போது எல்லாரும் யாருக்கிட்ட தான் வந்து நிற்பாங்க தெரியுமா? மோசே கிட்ட. மோசையும் சகிச்சு தூரம் கொண்டு வந்துட்டார். ஆனா இப்ப மோசே அவரால் தாங்க முடியல. இந்த பெயின் தாங்க முடியாம வரும்போது 11வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், வாசியுங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்ன? நான் இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு சொல்லுகிறேன், நம்ம குடும்பத்துல நம்ம மெயினா உத்தரவாதம் எடுக்கிறதுலாம் குடும்பத்துல நம்ம என்னைக்கு அதை பாரமா நினைக்க ஆரம்பிக்கிறோமோ, அது யாரா இருந்தாலும் சரிதான். யோபுவின் மனைவி அதை பாரமா நினைக்க ஆரம்பிச்சதோ, நீர் ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். ஆகார் பாரமாய் நினைக்க ஆரம்பித்ததோ, ஏன்னா அந்த பெயின் பாரமா நினைக்கிறதுனா என்ன அப்படின்னா, அந்த வலி. பையனை ஒரு செடிக்கு கீழே விட்டுட்டு தள்ளி போயிட்டான்.
இதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, தன் இளம் பிராயத்திலே நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று எண்ணி மௌனமா இருக்க கடவன். புலம்பல் 3வது அதிகாரம் என்ன வசனம் அது? 27 வாசிங்க. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க. அதன் அர்த்தம் என்ன? வாயை திறந்து எதுவும் பேசாத. ஏன்னா நான் உபத்திரவப்படுகிறேன் என்கிற ஒரு நிலையை நான் உணரும் போது என் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்னே தெரியாது. என்ன வார்த்தை வரும்னே தெரியாது. நான் இந்த சாட்சியை பலமுறை சொல்லியிருக்கிறேன். அப்பா இறந்து ஒரு மாதம் கழித்து ஒவ்வொரு பிலிவர்ஸையா பார்த்து விசாரிக்கிறேன்னா ஒரு வீடு போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். அதாவது நம்ம தூரத்துல இருந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு குறை கிடையாது, இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம்ல. அவங்க வந்து ஒரு சண்டே ஈவினிங் நினைக்கிறேன், ஒரு 4 வீட்டுக்கு போனேன். அந்த 4 வீட்டில் அவங்கள தூரத்திலிருந்து பார்க்கறதுக்கும் அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு மேட்ரு கேட்டு தாங்க முடியல. ஏன்னா இதுவரை எல்லாமே அவங்க யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா அப்பாட்ட தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு அப்பா இல்லை, அடுத்து இப்படி 4 வீட்டுக்கு போய் 4வது வீட்டுக்கு போகும்போதே எனக்கு அப்படி வருது கோவம். யார் மேல தெரியுமா? ஆண்டவர் மேல. கோவம் இல்லை, வருத்தம். நேர போய் இப்படி தூக்கி தோல்ல வச்சுட்டீங்களா ஆண்டவரே, எனக்கு முடியல. அப்போ என்ன, அப்போ ஒரு 31 வயசு இருக்கும். எனக்கு முடியல, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சு சைடு கீழே ரூமில் தான் அப்போ தூங்கிட்டு இருந்தேன். நைட்டு ஜெபம் பண்ணல, பைபிள் படிக்கல. எனக்கு அப்படி இப்படி தூக்கி வச்சுட்டீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் சின்ன கூட்டம் தான். அப்படியே படுத்து அப்படியே தூங்கிட்டேன். காலை 4 மணிக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காட்டுறாங்க. அதில் அப்படியே ஒரு பெரிய ஒரு தங்க மாளிகை, அதுக்குள்ளே எங்கள் அப்பா அப்படி நிற்கிறாங்க. கொஞ்சம் பாஸ்டர்ஸ் இருக்குதான். ஆக்சுவலாக அது எங்கள் அப்பா இல்லை, ஆண்டவர் என்னை தேட்டுறதுக்கு எங்கள் அப்பா அப்படியே காட்டுறாங்க. அப்படிலாம் கனவுலலாம் வரமாட்டாங்க. அவங்க அங்கே நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. உன் பையன் கூடுற கனவுல போ, எனக்கு ஒரு வேலை இல்லை அப்படிலாம் வரமாட்டாங்க. அது ஆண்டவர் நம்மை தேற்றுவதற்காக, அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு காண்பிப்பதற்காக. அதான் சொப்பனம். உடனே நேற்று அவங்க என் கனவுல வந்தாங்க. அவங்க வரமாட்டாங்க, ஆண்டவர் அப்படி காட்டி தருவார். ஆமே, அப்படி வந்துதான் இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம் ஏகோ அப்படி அந்த கையை அப்படி உயர்த்தி வச்சு. எங்க அப்பா வந்து யூஸ்வலாக வந்து அந்த லாஸ்ட் டைம்லலாம் ஏதாவது பாட்டு பாடும்போது ஏதாவது வேர்டு அவங்க இருதயத்துலேருந்து சொல்லும் போது அப்படி நெஞ்சு அப்படி தடவிட்டு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு கையை வச்சு அப்படி தடவுறாங்க, அப்படி சொல்கிறாங்க. காலையில் 4:30 எழும்பி உக்காந்துருந்து ஓன்னு அழ ஆரம்பித்தேன். ஆண்டவர் பேசுகிறாங்க, அது ஏன் பாரம் அப்படின்னாங்க. நீ அதை ஒரு நாளும் பாரமாக நினைக்காத. நீ பாரமாக நினைச்சேன்னா பார்த்தியா, என்கிட்டே உன்னால் பேச முடியாம ஆயிட்டு. சில நேரத்தில் நம்பி வைக்கிறாருங்க. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று. ஆண்டவர் வேற எல்லாரும் நல்லா தான் ஆண்டவர் இருக்கிறாங்க, வேற யார் மேல வச்சா இன்னைக்கு இல்ல. அவங்க அவரே அதை அன்னையிலிருந்து டிசைட் பண்ண. ஆண்டவரே, கர்த்தர் பலப்படுத்தினார். அதுல வார்த்தை உண்டு, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராள். சில நேரத்தில் எதுக்கு இதை சாட்சி சொல்றேன்னா, உங்க ஃபேமிலியில உங்களை தான் சுமக்க வைப்பார் ஆண்டவர். அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்டா பார்க்காதீங்க. உங்க குடும்பத்தில் கர்த்தர் உங்களை மோசையா எழுப்பி இருக்கிறாருன்னு பாருங்க. என்ன ஆண்டவர் இது என் தோல்ல,
சிலர் நினைப்பாங்க, சே எங்க அப்பா அம்மா வாங்கின கடனுக்கு நாளா கட்ட வேண்டியிருக்கு. கடந்த நாளில் ஒரு சகோதரன் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் பாஸ்டர் எங்க அப்பா எல்லாம் கடன் வாங்கி என்ன படிக்க வச்சாங்க, வேற பிஸ்னஸ்ல நிறைய கடன்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், எப்படியாவது எங்க அப்பா கடனை நான் தான் அடைக்கணும்னு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கர்த்தர் எனக்கு வேலையை கொடுத்து எங்க அப்பா கடனை அடைச்சி எங்க அப்பா அம்மா இருக்கிறதுக்கு ஒரு வீடையும் கர்த்தர் கட்டி முடிச்சு இப்ப அவங்களை அதுக்குள்ள வச்சு ஆண்டவர் அழகு பார்க்க வச்சுட்டாங்க. உத்தரவாதம் எடுக்கிறது பாத்தீங்களா? சில பிள்ளைங்க இங்க பாருங்க, உங்க கடன் சுமையெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து வச்சிடக்கூடாது சொல்லிட்டு, அப்பா பெட்ரோலுக்கு 100 ரூபா தான்னு கேட்பான். மோசைக்கு தாங்க முடியல. இந்த புலம்பல் 3 நம்ம டச் பண்ணதுனால சொல்லிட்டு வரோம். 29வது வசனத்தை வாசிங்க. நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று தன் வாயை தூளில் நுழைத்து. அதாவது நீ அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. இந்த வசனத்தை புரியும்படி சொல்லணும்னா, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. ஏன்னா அவர் தான் வச்சிருக்கிறார். அதாவது அவர் நம்மேல் வைக்கிறதற்கும் நாம எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதெல்லாம் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, நமக்கு தெரியும். சில பாதையில கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நமக்கு நடந்து போயிருப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி சில தீர்மானத்தை எடுத்துட்டு புறப்பட்டு போயிருப்போம். திடீரென்று ஒரு புயல் அடிக்கும். அவர் தான் வச்சார். மோசே வந்து சும்மா பாட்டுக்கு 4 ஆடை மேய்ச்சிட்டு இருந்தார். எங்க? மீதியான் தேசத்துல. மோசே வா வா வான்னு கூப்பிட்டு வராததுனால கொல்ல பார்த்து, இதுக்கு நீங்க அங்க கொண்டிருக்கலாம், வா வான்னு கூப்பிட்டு, இங்க பாரு அடையாளம், இங்க பாரு அற்புதம், வான்னு கூப்பிட்டு கையில அடையாளத்தை அற்புதத்தை கொடுத்து தோல்ல பாரத்தை தூக்கி வச்சுட்டீங்களா ஆண்டவரே. நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுந்துவானாக. அடுத்த வசனம், அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானா. அது அர்த்தம் என்ன? சகிக்க பழகிக்கோ, நம்பிக்கையை விட்டுறாத. ஏன்னா இதை வச்சது யாரு? கர்த்தர். சொல்லிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்கள். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அடுத்த வசனம், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின் அவ யார ஆண்டவர் இப்படிப்பட்ட பாதையில நடத்துறாரோ அவர்களுக்கு கர்த்தருடைய மிகுந்த கிருபை கேரண்டி. சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி. அதன் அர்த்தம் என்ன? அவர் வேணும்னு பண்ணலப்பா, இதுக்கு பின்னாக ஒரு நோக்கம் இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேணும்னு கஷ்டப்படுத்தல. ஆமே. சில தாய்மார் தங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்றீங்க, பிள்ளைகள் தாயை பார்க்கறாங்க, நீங்க வேணும், அவரு வேணும்னு கஷ்டப்படுத்தல, நீங்க வேணும் தான் என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க. இதுக்கு பின்னாக ஒரு பர்பஸ் இருக்கு, பர்பஸ் இருக்கு. மோசேக்கு வலி தாங்க முடியல, இதுவரை சகிச்சிட்டாரு. நிந்தையால் நிறைந்திருப்பானா. எல்லாத்துக்கும் மோசேட்டு தான் வராங்க. என்ன பாரு நிக்கிறது பாரு, பார்வோன்ட்ட போயிட்டு வரும். எகிப்துல இருந்தே நிந்தை கேட்க தொடங்கிட்டார் மோசே. இதெல்லாம் வேண்டான்னு தான் ஒதுங்கி இருந்தார். அவர் மனப்பூர்வமா இல்ல, பர்பஸா பண்ணல. அதாவது தேவன் வனாந்தரத்தில் நடத்தும் போது அந்த வனாந்தரத்தை ஒரு நாளும் பனிஷ்மெண்டா பார்க்காதீங்க. ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். தேவன் அக்கினி அனுமதி, நீங்க ஆராதித்தது நிமித்தம் உங்களுக்கு அக்கினி 7 மடங்கு ஆகுதா, அதை பனிஷ்மெண்டா பார்க்காதீங்க. அது உங்களுக்கு கிடைக்க போகிற ப்ரமோஷனா பாருங்க. அக்கினி அதிகமாக அதிகமாக அந்த அந்த பாபிலோன்ல இந்த அக்கினியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வந்து கீழே அப்படி தீ வைப்பாங்க. தீ வைக்கும் போது அந்த அக்கினி எழும்பும். அக்கினி எழும்பி 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 எவ்வளவு மேக்சிமம் உயரமா போகும், அப்படி உயரம் அப்படி எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு புறம் விக்கிரகம் அவ்வளோ உயரமா நேபுகாத்நேச்சர் ஒரு சிலையை உண்டு பண்ணி வைக்கிற, இன்னொரு அக்கினி எழும்புது. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் என் ஆண்டவர் சிறியவர் அல்ல.
இவங்க எவ்வளவுதான் மேக்சிமம் அக்கினி வைத்தாலும் அதிலும் பெரியவர் தான் இவர்களை அங்கே நடத்த வருகிறார். பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? தானியேல் 3 கடைசியில் எடுக்க வேண்டாம். அக்கினி உயர்ந்தது என்றல்ல, இவங்க 3 பேரையும் தேசத்திலே உயர்த்தினார். அவர் மனப்பூர்வமாய், உனக்கு தெரியாது இதுக்கு பின்னாக இருக்கிற காட்ஸ் பிளான், உனக்கு தெரியாது, உனக்கு புரியாது. மோசே வலி தாங்க முடியாம அவர் சொல்றாரு 11:11 என்னாகமம், நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தை என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? உபத்திரவப்படுகிறவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? என் வாழ்க்கையில கிருபை போச்சுன்னு நினைக்கிறான். உபத்திரவத்தில் கிருபை இழந்ததை போல ஒரு உணர்வு வரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இங்க பாருப்பா மிகுந்த கிருபை. அவர் மனப்பூர்வமா அப்படி செய்யல. உபத்திரவத்துல கிருபை இழந்தது போல உணர்வுன்னு என்ன தெரியுமா? ஆண்டவர் கைவிட்டது போன்றதில்லை. பதினைந்தாவது வசனத்திலே சொல்லுகிறான். 12வது வசனத்திலே, இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முலையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பில் அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனோ இவர்களை பெற்றது. அப்ப ஆண்டவர் மோசே கிட்ட எப்படி பேசியிருக்கிறார் பாத்தீங்களா? இங்க பாருப்பா, ஒரு தாய்ப்பால் கொடுக்கிற குழந்தைய நீ எப்படி அணைச்சிட்டு போகணுமோ இந்த ஜனத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ அப்படி ஆண்டவரே அப்படி அணைச்சதுதான் எனக்கு வட்டி அசலும் சேர்த்து தராங்க ஆண்டவரே. ஆமே. இப்போ அப்பெல்லாம் அதாவது விரக்தி வரும்போது, நான் ஏன் குடும்பத்துக்காக உழைக்கணும்? நான் ஏன் உங்களுக்காக ஜெபிக்கணும்? சில சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஒரு டிசைட் பண்ணிட்டேன், என்ன இனி என் புருஷனுக்காக நான் ஜெபிக்கிறதே இல்ல. நான் நினைப்பேன் ஒருவேளை இனியாவது நல்லா இருப்பாரா இருக்கும். ஏன்னா இவங்க எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு இவங்களுக்கு ஆண்டவருக்கும். ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு போயிருக்கும் போது ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் நான் பார்த்துட்டு இருக்காங்களா தெரியல, நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றது என் கணவருக்கு பிடிக்கவே செய்யாது. எப்ப வந்தாலும் திட்டிட்டே இருப்பார். ஒரு நாள் இப்படிதான் என்ன திட்டிட்டே போனார். நீ இப்படியே இருன்னு திட்டிட்டு போனார். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அங்கே கையெல்லாம் உடைச்சிட்டு வந்தார். அன்னைக்கு நான் நல்லா சாப்பிட்டேன் பாஸ்டர். அன்னைக்கு அவர் இருக்கட்டும், அவருக்கு சாப்பிட முடியாது, அவருக்கு ஜூஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆனா நான் வீட்டுல நல்லா சமைச்சு, என்ன சிரிப்பு பாருங்க. இங்க யாராவது சிரிக்கிறாங்களா பாருங்க. எல்லாருக்கும் அப்படி கண்ணெல்லாம். அன்னைக்கு நல்லா சாப்பிட்டேன் பாஸ்டர். அவங்க முன்னாடி இருந்து சாப்பிட்டேன். அவங்களுக்கு ஜூஸ் தண்ணி மட்டும்தான் குடிக்க முடியும். நானா பெற்றேன் அப்படிங்கிறார். பெற்றது கர்த்தர், உன்னை ஜெனிப்பித்த கண்மலை. அவன் பெற்ற குழந்தைய மோசே என்கிற மேய்ப்பன் கையில கொடுத்து, மேய்ப்பர்களுடைய உத்தரவாதம் இப்படி இருக்கணும், கையில கொடுத்து நீ எப்படி தெரியுமா கொண்டு போகணும்? மார்போடு இப்படி அணைச்சிட்டு அப்படி கொண்டு வா. அதனாலதான் சகிச்சு எவ்வளவுதான். இடையில கூட ஒரு பாஸ்டர் ஒரு பாட்டு போட்டார். ஆக்சுவலி அப்படி எல்லாம் பாட்டு போடக்கூடாது. கேட்டேனா அப்படின்னு ஒரு பாட்டு, என்ன பாஸ்டராக்க சொல்லினா கேட்டேனா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கொஞ்சம் வைரல் ஆச்சு. ஆக்சுவலாம் பாட்டு போடக்கூடாது. ஏன்னா இது தேவனுடைய ஆண்டவர் உத்தரவாதம் எடுக்க. சில உபத்திரவம், என் செய்தி நிறைய மாறிட்டு இருக்கிறது என் ஆவில நான் உணர்றேன். அநேக பர்சனல் ஒரு குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து கேட்டுட்டு இருந்தாலும் ஒரு நபரை நோக்கி இந்த வேர்டு வந்துட்டு இருக்கு. நீ இந்த ஃபேமிலியை விட்டு போனும் துடிச்சிட்டு இருக்கிற. அதாவது எனக்காக அங்க அவர் நிற்பார்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது போல, எனக்காக என் பிள்ளை இங்க நிற்பான்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் அவர் பிதா பக்கத்தில் இருக்கிறார்.
ஆமென். கேட்கிறான், நான் கேட்டேன் ஆண்டவரே, நான் கேட்டேனா? நானா பெத்தேன்? நான் பெத்த பிள்ளைகளுக்கு பேர் வச்சதோட சரி, ஆனா சுமக்கிறதெல்லாம். அடுத்து ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், பேசாம இருக்கிறார். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். இப்படி பேசுறோடனே மோசே மோசே அப்படிலாம் கூப்பிட்டு ஸ்டாப் பண்ணல. நம்ம உபத்திரம், அதனாலதான் மௌனமா இருக்க கடவன். உண்மையில இந்த இடத்துல கண்மலை அடித்த போது அவருக்கு ஷாக் ஆயிட்டு தெரியுமா? கண்மலை யாரு? முதல் விசை அடிக்க சொன்னார், நமக்காக ஒரு விசை அடிக்கப்பட்டார். இரண்டாவது விசை வரும்போது கர்த்தர் சொல்ல பேசுங்கிறார். ஆனா மோசே இரண்டாவது விசை என்ன பண்ணுவார் தெரியுமா? அடிப்பார். அடித்ததும் தண்ணி வராது, திருப்பி அடிப்பார். அடித்ததும் தண்ணி வரும். ஏன் ஃபர்ஸ்ட் அடித்ததும் தண்ணி வரல? ஷாக் ஆயிட்டு அவருக்கு. மோசே நீயா என்ன அடிச்ச? மோசேக்கு அது உணர்வு இல்ல, திரும்பி அடிக்கிறான். மோசே வெட்கப்படுத்திடக்கூடாதுன்னு அந்த கண்மலை மீண்டும் தண்ணீர் கொடுக்கிறது. நாம் அவரை அடிச்சதுக்கு அப்புறமும் அவர் கிருபை தர காரணம் என்ன தெரியுமா? நாம வெட்கப்பட்டு போவத அவர் விரும்பல. அது கூட. ஆனா இப்ப பாருங்க, ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார். சில நேரத்தில் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போயிருந்து கேட்கிற கேள்வியில் ஆண்டவர் அமைதி ஆயிட்டார். இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு எனக்கு இறைச்சி எங்க இருந்து வரும்? எனக்கு இறைச்சியை கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே, என்னை பார்த்து அழுறாங்க. எனக்கு அதுதான் தாங்க முடியல ஆண்டவரே. நான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டேன், இவ்வளவு நாள் இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டேன், இவ்வளவு நாள் உபவாசிச்சிட்டேன், இப்ப என்ன பார்த்து அழுறாங்க. எனக்கு அது தாங்க முடியல, எனக்கு அது ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஹல்லேலூயா. மோசே என்ன பார்த்து அழுறாங்களே. எல்லாரும் மொத்தத்தில் வீட்டில் 5 பேர் இருந்தாலும் என்கிட்ட தானே அவ்வளவு பிரச்சனை கொண்டு வராங்க. ஆரம்பத்தில் எனக்கு ஹாப்பியா இருந்து, பரவாயில்ல என்ன ஒரு பொருட்டா நினைச்சு. ஆனா இப்போ எனக்கு அது வெயிட்டா இருக்கு, என்னால பர்டனா இருக்கு, என்னால தாங்க முடியல. என்ன பார்த்து அழுறாங்க. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, இது எனக்கு மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. அடுத்த வசனத்துல சொல்லுகிறான், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று. மோசே எகிப்துக்கு புறப்படும் போது கர்த்தர் மோசே வழியிலே கொலை செய்ய பார்த்தார். அப்பொழுது கொன்னுராதீங்கன்னு ஜெபித்தவங்க. இப்போ பிரேயர் மாறுது, உங்க கண்ணில் எனக்கு கிருபை கிடைத்ததுன்னா. உபத்திரவத்தில் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை முடிக்க விரும்புகிறான், அது மோசையா இருந்தாலும். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியும்? உலகத்தில் உங்களுக்கு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு. யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் என்ன உண்டு? எதுக்கு இதை சொல்றார் தெரியுமா? இதோ மைண்ட்ல செட் பண்ணு. யாருக்கிட்ட சமாதானம் உண்டு? ஆண்டவர் இடத்துல. இப்ப நீ உலகத்தின் பக்கமா திரும்பினா உன் கண்ணுக்கு முன்னாடி உபத்திரவம் மட்டும் தான் தெரியும். நீ எப்பவுமே என் பக்கம் திரும்பினல்ல. இந்த உபத்திரவம் உன்னை அமிழ்த்தாது. என் சமாதானம் உன் வாழ்க்கையிலே நதி போல பாய்ந்து வரும். காரணம், நான் உலகத்தில் என்ன இருக்கு? அந்த உலகத்தை இயேசு என்ன பண்ணியிருக்கிறார்? அப்போ உபத்திரவத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? அப்ப ஜெயித்தவர் எனக்கு உபத்திரவங்களிலே என்ன தருவார்? இந்த நம்பிக்கை நமக்குள்ளே சமாதானத்தை கொடுக்கும். சங்கீதம் 22:24 சொல்லப்பட்டிருக்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இப்ப மோசே ஜெபிக்கிறான் பாருங்க. என்னாகும் 11:15 என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போட்டு விடும் என்று வேண்டிக் கொண்டான். அப்பொழுது மோசே தூதனை அனுப்பி கர்த்தர் தூதனை அனுப்பி மோசே என்ன பண்ணார்? கொண்டு போட்டார்ன்றா இல்ல. ஏன்னா இந்த பாரத்தை அவன் மேல் வைத்தது யாரு? கர்த்தர். இவன் விரும்பியும் இவனுக்கு சாவை கர்த்தர் தூரமாக்க காரணம் என்ன தெரியுமா? ஒருவரும் அழிந்து போவதற்காக தேவன் யாரை சோதிக்க மாட்டார். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, மோசே தன்னால தாங்க முடியாத பாரத்தை கர்த்தர் இடத்துல ஓப்பனா சொல்றான். நமக்கு மனசுக்குள்ள இப்படி இருக்கும், சே இப்படி என்ன வாழ்க்கை இது அப்படின்னு. ஆனா வெளியே ஆண்டவரே உம் சித்தம் போல் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும், ஃபுல்லா போய். மோசே ஓப்பனா சொல்றான். சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் அப்படிங்கிறார். இப்ப மோசே, அதாவது மோசையின் பாரத்தை சுமக்கிறதுக்கு மோசைக்கு 70 பேர் தேவைப்பட்டாங்க, மோசையின் பாரம் லகுவாகிறதுக்கு. ஆனா கர்த்தர் மோசையை மட்டும்தான் பார்த்தார். இங்கதான் ஆண்டவருக்கு வலி. சில காரியத்துக்கு கர்த்தர் நம்மளை மட்டும்தான் பார்க்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? இல்ல ஆண்டவரே. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் 70 பேரை நீ செலக்ட் பண்ணி கொண்டார். ஆரம்பத்திலிருந்தே மோசே இதை பண்ணிட்டே இருப்பார். ஆண்டவரே ஆரோன் நான் வேற யாராவது, நம்ம ஸ்கிப்பாய் இந்த இடத்துல வேற யாரையாவது வச்சு பார்க்குறோம். சில பிளேஸ்ல ஏங்க நம்ம சில பிளேஸ்ல இன்னொரு ஆளை வச்சு பார்க்க முடியாது. மோசே மாதிரி ஆண்டவர்கிட்ட நம்ம பல இடத்துல நிற்கிறோம். ஆண்டவர் நீயே தெரிந்தெடுத்துக்கோப்பா. கர்த்தர் ராஜாவா இருக்க ஜனங்கள் எல்லாம் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்றார்கள். ஜனங்கள் கேட்டு கொடுத்த ராஜா சவுல். தேவன் தெரிந்தெடுத்து கொடுத்த ராஜா தாவீது. நம்முடைய வாழ்க்கையில நாம கேட்டு பெற்றுக்கொண்டதை விட தேவன் தெரிந்தெடுத்து தருவது, அங்க கிருபை வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். கேட்டு பெற்றுக்கொண்ட ராஜாவை விட்டு கிருபை விலகிட்டு தேவன் தெரிந்தெடுத்து கொடுத்த ராஜாவின் தலைமுறைக்கு, அந்த தலைமுறைக்கு மட்டும் இல்லை, அந்த யூதா கோத்திரத்துக்கு கிருபை வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருந்துச்சு. சொல்ற உனக்கு தான் தெரியும்லப்பா யார் யார் லீடர்ஸ்ன்னு, நீ அவங்கள கூப்பிடு, நான் உன்மேல் இருக்கிற ஆவியை நான் அவங்க மேலே வைக்கிறேன். நீ ஒருவன் மாத்திரம் சொல்லிட்டு இருக்கிற, ஆக்சுவலா ஒன்னையும் சேர்த்து நான் தான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு நிலைக்கு ஆண்டவர், ஏன்னா இவன் சாகிற லெவலுக்கு போயிட்டான். சாகிற லெவலுக்கு போற மோசே, நீ அப்படி நான் உனக்கு என்ன பண்ணேன்? உன்னை நான் காப்பாற்றவில்லையா? உன்னை நான் நடத்தவில்லையா? உன்னோட நான் முகமுகமாய் பேசவில்லையா? என் மகிமையை பார்த்தா செத்துரு, ஆனாலும் உனக்கு நான் காண்பித்து தரவில்லையா? என் நாமத்தை உனக்கு தெரிவிக்கவில்லையா? நான் உனக்கு உடன்படிக்கை செய்யவில்லையா? இதுவரைக்கும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு தான் அந்த உடன்படிக்கையில தான் நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க. நான் உனக்கு நான் உன்னோடு புதிய உடன்படிக்கை செய்யறேன்னு சொல்லி நான் உனக்கு சொல்லலையா? நான் உனக்கு இவ்வளவு கொண்டு வந்திருக்கிறேன் உன்ன, ஆனா நீ என்னடானா? ஓகே மோசே, நீயே தெரிந்தெடு, நீயே கூப்பிடு, உனக்கு தான் தெரியும்ல, கூப்பிடு. ஆனா இயேசுவை பாருங்க, 12 பேர் இருக்கிறாங்க. இயேசுவை பிடிக்க வரும்போது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் உங்க சித்தம். அதில் ஒன்னே கேட்கிறேன், என் கூட அறையப்படக்கூடிய அந்த 2 கள்ளர்கள் வேண்டாம். அங்க 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க.
அந்த பேதுரையோனையும் கொண்டு வந்து கேட்டாரா? இல்ல. இப்படி தூங்கி யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்கா? வேற யாரும் இல்லைனாலும் ஒரு பக்கம் யூதாஸ் இருக்கணும் ஆண்டவரே, இன்னொரு பக்கம் பேதுரு இருக்கணும். ஒன்னும் கேட்கல. ஆனா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அவங்கள விட்டுருங்க அப்படின்னார். எனவேதான் இயேசு மோசேயை பார்க்கலாம் பெரியவர். அவங்கள விட்டுருங்க, நான் தான் அப்படின்னார். அவர் அக்செப்ட் பண்றார். இந்த ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் அப்படின்னு இருக்கு. அதன் அர்த்தம் என்ன? தேவன் ஒரு நுகத்தை உங்க மேல வைத்து நடத்துகிறார் என்றால் அதன் பலனை கண்டு திருப்தி அடைய பண்ணாமல் உங்கள் ஓட்டத்தை முடிக்க விட மாட்டார். நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆமென் என்று சொல். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து என் நம்பி என் நம்பிக்கையே ஆமே நான் நம்புவதற்கு வலது கையை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஆமே நம்புவேன் நம்புவேன் உடர கலமா சந்தனமரோ ஹalleluya. பிரியமானவர்களே, இஸ்ரவேலருக்கு உபத்திரவம் அதிகமான போது அவர்களுக்கு ஜெயம் சமீபமானது. மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள். கர்த்தர் எழுந்தருளி மோசேயை அனுப்பி நமக்கு தெரியும். உபத்திரவம் அதிகமான போது நேற்று இரவுல பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை அப்படியே எழுத வைத்தார். உங்க வாழ்க்கையில நீங்க உபத்திரவத்தின் பாதையில் தான் நடக்கிறீங்க, துன்பத்தின் நடுவில் தான் நடக்கிறீங்க. ஆனால் இது அதிகமாகிற ஒரு நிலையில நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த வார்த்தை எத்தனை பேர் நம்பி உங்களுக்கு எடுக்கிறீங்கன்னு தெரியல. இது பரிசுத்த ஆவியானவர் தந்த வார்த்தை. கர்த்தர் நியமித்த பாதையில் நடக்கிற உள்ளமே, கர்த்தருடைய வசனத்தை நம்பி வாழ்கிற உள்ளமே, உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த உபத்திரவம் உண்டு, அதுல நீ பழகிட்ட. ஆனால் அது அதிகமாகும் போது மோசேயை போல ஏன் இந்த வாழ்க்கை என்கிற நிலைமைக்குள்ள வருகிறோம். உங்க வாழ்க்கையில் உபத்திரவம் அதிகமாகிறதா? உங்களுக்கான ஜெயம் சமீபமாய் வந்துவிட்டது. நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் அதுவரை இல்லாத உபத்திரவத்தை அனுபவித்தார்கள். கர்த்தர் மோசே அனுப்பி கொஞ்ச நாளுக்குள்ள வெளியே கொண்டு வந்துட்டார். கொஞ்ச நாளுக்குள்ள இஸ்ரவேலர்கள் வெளியே வர்றதற்கு ரீசன் என்ன? இஸ்ரவேலர்கள் கர்த்தர் நினைத்தருளினார். கர்த்தர் நினைக்க காரணம் என்ன? இஸ்ரவேலர்கள் முறையிட்டார்கள். இஸ்ரவேலருடைய பெருமூச்சு தேவ சமூகத்தில் வந்து எட்டினது. இஸ்ரவேலரின் பெருமூச்சு தேவ சமூகத்தில் இருந்து எட்ட காரணம் என்ன? இஸ்ரவேலர்கள் முறையிட்டு கொண்டே இருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் முறையிட்டு கொண்டிருக்க காரணம் என்ன? அவர்களை பார்வோன் மிகவும் உபத்திரவப்படுத்தினான். உபத்திரவம் அதிகரிக்கும் போது ஜெயம் சமீபமாயிருக்கிறது. அதனாலதான் நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று. நம்பிக்கை அப்போ இப்படிதான் பார்க்கணும் ஒரு தேவனை. அதனாலதான் நம்பி நான் முன் செல்லுவேன். நாம் பாடுவோமே, நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி பின்னாடி பார்வான், முன்னாடி சிவந்த சமுத்திரம். இஸ்ரவேலருக்கு ஜெயம் சமீபமானது.
சிலர் ஆண்டவர் வந்து நடத்துகிற பாதையில் வித்தியாசம் இருக்கும். இப்போ எசேக்கியேல நீங்க பார்த்தீங்கன்னா 47வது அதிகாரத்தில் கடக்கக்கூடாத நீச்சாளம் என்று இருந்துச்சு. உடனே கர்த்தர் எசேக்கியேல் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவனை திரும்ப இப்போ கடக்க முடியாத பகுதி வரும்போது கர்த்தர் எசேக்கியேல் என்ன பண்றார்? 47:7 தானே எசேக்கியேல் 47:7 7-8 அது கடக்கக்கூடாத நீச்சாளமா இருந்தது. 8 இல்ல 7 வாசிங்க. நான் நடந்து வருகையில் 6 அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி. 5 இருக்கு கடக்கக்கூடாத நதியா இருந்தது. 6 மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போ. அப்போ ஒரு இது கடக்க முடியலன்னு வரும்போது இந்த இடத்துல எசேக்கியேல் எப்படி நடத்துகிறார் தெரியுமா? திரும்ப நடத்துறார். ஆனா சிவந்த சமுத்திரத்தில் இஸ்ரவேலர்களை திரும்ப நடத்தல, அதுக்குள்ளதான் நடத்துறார். அதன் அர்த்தம் என்ன? சில காரியம் நமக்கு அந்த மரணத்துக்கு நமக்கு ஓரடி தூரம் இருக்கிறது போல சில காரியம் நம்ம பக்கத்துல வரும், நம்மளை அங்கிருந்து விலக்கிடுவார். சில காரியங்களுக்கு உள்ள நம்ம நடந்துதான் ஆகணும். உமது வழி கடலில் இருக்கிறது. அவன் கர்த்தரங்க செட் பண்ணி வச்சுட்டார் பாதைய. தேவன் செட் பண்ணி வச்ச பாதையில தேவன் நம்மை நடத்திடுவார். நடக்கிறதுக்கு ரெடி ஆயிரணும். அது நமக்கு உபத்திரவம் போல தெரிந்தாலும் அங்கே நமக்கு ஜெயம் இருக்கிறது. நீ நாம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க. இது வந்து உங்களுக்கு தெரியுது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே நேபுகாத்நேச்சருக்கு தெரியல. தெரியணும்னா நீ ஒரு இடத்துல நிக்கணும். எந்த இடத்துல நிக்கணும் தெரியுமா? அக்னியில. நீ நிக்க மாட்டேன்னு தெரியும். அதனாலதான் அவங்க 3 பேரையும் குண்டு கட்டா தூக்கி போட்டாங்க. அவங்க நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வல்லவராக பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 3 நடந்து உள்ள போனாங்க. தூக்கிட்டு தான் போனாங்க. சில பாதையில் நம்மளை யாரையோ வச்சு தூக்கி கொண்டு, ஆனா நம்ம விசுவாசம் எல்லாம் பயங்கரமான விசுவாசம். ஆமே. சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தை அண்ணா பாம்பு இல்ல, எப்படிதான் நம்ம பாடதெல்லாம் பயங்கரமா இருக்கும். நாங்கள் ஆராதிக்கிற இதை பத்தி எங்களுக்கெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இப்படிதான் பேசுறாங்க நேபுகாத்நேச்சர். சரி என்ன இருக்கு? அக்னி. நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க. தேவனை தூக்கு 3 நேரம் தூக்குறாங்க. அப்போ நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க. நீங்க என்ன தூக்குறதுக்கு நாங்களே போறோம் அப்படிலாம் இல்ல. இருந்தாலும் ஆண்டவரே, அப்ப தப்புவிக்காம போன அசிங்கம். உடனே தப்புவியாமல் போனாலும் நாங்க வேற ஒன்றையும் ஆராதிக்க மாட்டோம். தூக்கி போட்டாச்சு. அவ்வளவுதான். சில இடத்துல அப்படிதான். ரெகோபத்துக்கு ஈசாக்கு எப்படி வந்தாரு? துரத்துன்னு துரத்துறாங்க. ஒரு துறவை தோணுனா அங்கிருந்து துரத்துறாங்க, இன்னொரு துறவை தோணுனா அங்கிருந்து துரத்துறாங்க. துரத்துனதுல ஓடி வந்தாங்க. யாபோ காற்றின் கரையில யாக்கோபு எப்படி வந்து உட்கார்ந்தாரு? ஏசாக்க போட்டோ காட்டினாலே கீழே விழுந்துருவாரு. யாரு? அண்ணா ஏசா. அவ்வளவுதான். அண்ணா அவ்வளவுதான், முடிஞ்சு. கர்த்தர் அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளோ, அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளோ. ஆமென். நதியின் காலத்தில் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். எனக்காக யாவும் உங்க கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் உடரமா சேலை மமரோ அந்தரே. ஆமென். உம்மால் கூடாது. ஹல்லேலூயா. இயேசுவா
ஏசாயா 48:10 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். உபத்திரவத்தின் குகை, உபத்திரவத்தின் பாதை. ஆண்டவர், நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். தேவன் நடத்துகிற பாதை. யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட்டு ஓடும் போது அவன் இப்படி ஓடுறதுக்கு காரணம் என்ன? ஏசா என்கிற ஒருவனால. ஏசா அவனை கொலை செய்யணும்னு நினைக்கிறான். நீ போயிரு. அம்மா செல்லம் யாக்கோபு, கூடாரவாசி, வெளியே போய் பழக்கமே கிடையாது. இதே இது நேர மாதிரி ஏசான்னு வைங்களேன், அவன் பழகிடுவான். சில நேரத்தில் ஆண்டவர் பாருங்க, நல்ல ஒரு ட்ராக்ல நாம பழகிருப்போம், அதுக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது. யாக்கோபு எங்க இருந்து பழகினவன்? வீட்டில இருந்து. ஏசா வெளியே போய் பழகினவன். ஆனா இப்ப லைஃப் எப்படி மாறும் தெரியுமா? ஏசா வீட்டுல, யாக்கோபு வெளியே. என்ன படிச்சீங்க? நான் இது படிச்சேன். என்ன வேலை பார்க்குறீங்க? இந்த வேலை பார்க்குறேன். படிப்புக்கும் வேலைக்கும் அப்படியே தான் நாம பழகுன பாதைக்கு. அதனால தானே எரேமியா நான் சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாம இருந்தார். ஆண்டவர் போட்ட அக்ரிமெண்ட்ல நம்மை குறித்த தேவ திட்டத்தில் ஆண்டவர் 2 பேர் சைன் போட்டாதான் அது வந்து நடைமுறைக்கு வரும். எரேமியாவை தீர்க்கதரிசி ஆண்டவர் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டார். நீ தாயின் வயிற்றில் இருக்கும்போது உன்னை தீர்க்கதரிசியா பத்திரத்தில் அவர் உடன்படிக்கையில் அவர் சைன் போட்டார். இவர் சைன் போட மாட்டேங்கிறாரு. சைன் போடணும்னா அர்ப்பணிக்க மாட்டேங்கிறார். அது நான் சின்ன பிள்ளை. ஏன்னா இவர் வந்து பாஸ்டருடைய பையனா வளர்ந்தார், ஆசாரியனுடைய பையன். அந்த காலத்தில் ஆசாரிய ஊழியத்தினுடைய மெத்தட் வேற, தீர்க்கதரிசிகளுடைய ஊழியத்தினுடைய மெத்தட் வேற. இவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அந்த ஆசாரிய குடும்பத்தில். அதனால ஒரு ஆசாரியன் என்ன செய்யணுமோ அந்த டியூட்டியை கொடுத்துருங்க, அதை நான் செஞ்சிருவேன். தீர்க்கதரிசிகளுடைய டியூட்டி வேற. திடீர்னு சொல்லுவார், நீ போய் ஒழிச்சிருப்பார். நான் எங்க போய் ஒழிச்சிருக்கேன்? திடீர்னு சொல்லுவார், நீ இப்படி போ, நீ உன் தலையை மொட்டை அடித்துக்கொண்டு போம்பார். பைபிள்ல தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் அவர் செய்யறதை பார்த்தீங்கன்னா, நீ போய் சாரி பார்த்து விதவைக்கு வீட்டில் போ, அங்க ஒன்ன போசிக்க. எப்படிங்க இருக்கும்? அப்படியே ஒரு மரத்தடியில் ஜாலியா உட்காந்து பரோட்டா கறி சாப்பிட்டுட்டு இருக்கிற ஆளை கூப்பிட்டு, நீ நேரம் போய் சாரி பார்த்து வீட்டுக்கு போ, நேரம் அங்க ஒன்ன போசி காட்டில் இருக்கு. அம்மா அப்படித்தானே இருக்கும். அந்த வீட்டில் என்ன போய் கேட்கறதுக்கு? பேரும் தெரியாது. சாப்பிட போற இடத்துல நீ தானம்மா தான் விதவை அப்படின்னு கேட்டா, அம்மா அவ ஃபீல் பண்ணி சொல்றா, கொஞ்சம் அப்போ என்னதான் இருக்கு, நானும் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போறோம். எப்படியும் சாகதானமா போற, அதுல ஒன்ன சுட்டு எனக்கு கையில கொடுத்துட்டு நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஏதாவது இருக்கு. தீர்க்கதரிசிகள் பாத்தீங்களா இப்படி எறையுமே பார்க்குற, ஐயோ இதெல்லாம் முடியாது. நாங்களும் ஆசாரிய குடும்பம் போனா நம்ம வெயிட்டா கூட்டு ஃப்ரெண்ட்ல உட்கார வச்சு, சில நேரத்தில் ஆண்டவர் நடத்துறதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா அந்த இடத்துல தான் தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் தெரிந்து கொண்டேன். சில உபத்திரவத்தின் குகைகளை நான் உன்னை நடத்தும் போது புரிந்து கொள், உன்னை நான் சொல்லிட்டு சொல்றார். 12வது வசனம், யாக்கோபே நான் உன்னை அழைத்திருக்கிற இஸ்ரவேலே நான் அவரே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் ஆவே அப்படிங்கிறார். உபத்திரவத்தின் பாதை. 2 வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு. தேவ நீதி செய்வார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்போ உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு எதை கொடுக்கிறார்? உபத்திரவப்படுகிறவர்களுக்கு இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்ன தெரியுமா? அந்த காரியத்துல ஒரு சமாதானம். இனி இதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் கர்த்தர் உபத்திரவத்திலே நமக்கு தரப்போகிற
ஜெயம். தேவன் நீதி செய்கிறவர். இப்ப நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், நாம் உபத்திரவப்படுகிறவர்களா இருக்கிறோமா அல்லது பிறரை உபத்திரவப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? என்ன ஒரு அமைதி! ஏன்னா தேவன் எதை செய்கிறவர்? நீதி செய்கிறவர். நீங்க உபத்திரவப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு உபத்திரவத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவரே வேண்டாம். நீங்க உபத்திரவப்படுறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இளைப்பாறுதலை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நன்றாய் தெரிந்த வசனம் வாசியங்கள் ஜெபிக்கலாம். சங்கீதம் 10:14, சங்கீதம் 10:14. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். அடுத்த வார்த்தை, ஏழையானவன் தன்னை உமக்கு கமிட் பண்றான். உங்களுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. கர்த்தர் பார்க்கிறார். இந்த வருடத்தின் இந்த 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர்ல 3வது நாளிலே உபத்திரவத்திலே கர்த்தர் ஜெயத்தை தர விரும்புகிறார். நாம் என்ன செய்யணும்? ஒப்புவியுங்கள். ஆண்டவரே, என் காலம் உம்முடைய கரத்தில், நான் என்ன சரண்டர் பண்றேன், என்ன ஒப்புவிக்கிறேன். 31வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், 31 என் பிராணன், 10வது வசனம், என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடினார்கள். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். சொல்லிட்டு சொல்றார் 14, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று. அதாவது யாக்கோபை கர்த்தர் சந்திப்பார். ஆதியாகமம் 28 யாக்கோபு என்ன சொல்வார் தெரியுமா? ஆண்டவரே, நான் போற இடத்துல எல்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு உடுக்க உடையெல்லாம் தந்தீங்கன்னா நீர் எனக்கு யாராயிருப்பீர்? தேவனாயிருப்பீர். ஆனா தாவீது சொல்லுகிறான், என்னை எல்லாரும் செத்தவனை போல மறந்தாங்க, உடைந்த பாத்திரம் போல இருக்கிறேன். அப்படி இருந்தாலும் நான் சொல்லுவேன், நீரே. நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டே, ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டே, ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. நானோ கர்த்தாவே. கர்த்தர் அந்த புதிய பாடல் அடுத்த மாசம் வரப்போகுது. நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன். அநேகர் சொல்ல அவதூற கேட்டேன், ஆனாலும் நான் உங்களை நம்பி இருக்கிறேன். எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? அடுத்த வசனத்துல சொல்லுகிறார், என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாம் கிடைச்சா நீர் எனக்கு தேவன் சொல்லுகிறவர்கள் அல்ல. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தால் நான் சொல்லுவேன், யூ ஆர் மை காட். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் உபத்திரவத்தில் இருந்து ஜெயத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஒப்புவியுங்கள். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிப்பான். நீங்க உபத்திரவப்படுறீங்கனால நீங்க உங்களை ஏழைன்னு நினைச்சுக்கோங்க.
ஆமே. சில பார்த்துருக்கீங்களா, இந்த தெருவோரத்தில் இருக்கவங்க நிம்மதியா தூங்குவாங்க, ஏசி ரூம்ல இருக்கவங்களுக்கு தூக்கம் வராது. உண்மையில அங்க ஏழை யாரு தெரியுமா? தூக்கம் இல்லாதவங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஐயோ அது இருந்தா இது இருந்தா. இப்படிதான் ஒருத்தர் சொன்னார், எனக்கு இந்த ரோட்ல படுக்கிறவங்கள பார்த்தாலே எனக்கு விறுவிறுன்னு வருது. ஏன்? ஃபுல்லா கொசு. மீட்டிங் போட்டிருக்க, அவர் கடந்து உறங்கிட்டு இருக்கிறார். நான் தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா அப்படிங்கிறார் ஒருத்தர். புரிஞ்சுக்கோங்க, ஏழை ஏழைனா யார்? தேவை உள்ளவன். ஆண்டவரே நான் உபத்திரவப்படுறேன்ப்பா, நான் கஷ்டப்படுறேன்ப்பா, நீ உன்னை கொடுத்துரு. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் நீதி உள்ளவர். அந்த நீதியில நம்ம ஜெயிக்க போறோம். என்ன நீதி? உபத்திரவப்படுத்துகிறவனுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பது தேவனுடைய நீதியாயிருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. எதை நினைத்தும் நீ கலங்காதே மனமே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் இதுவரை உதவினவர், இதுவரை இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார், இனியும். எதை நினைத்து நான் கலங்கிட மாட்டேன் சொல்லுங்க. எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு உங்களை ஒப்புவிக்கிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து. ஏசா 400 பேரோடு வந்தபோது யாக்கோபு தன்னை தேவனுக்கு ஒப்புவித்தான். அவர் தொடுவார், மாற்றுவார். அந்த உபத்திரம் அதோட முடிஞ்சு. ஏசாவின் உபத்திரம் அதோட போச்சு. சனகரிப் தன் படையை கொண்டு நிறுத்தின போது எசேக்கியா தேவனுக்கு தன்னை ஒப்புவித்தான். வியாதி எசேக்கியாவை நெருக்கின போது, மரண கண்ணிகள் சூழ்ந்த போது தன்னை ஒப்புவித்தான். ஆண்டவரே, நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய ஆலயத்தில் கீத வாத்தியத்தை வாசித்து பாடுவேன் என்று. அந்த உபத்திரம் அவனை விட்டு போனது. அப்போஸ்தலர்களை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தி அவர்களை பயமுறுத்தி விட்ட போது அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனுக்கு தங்களை ஒப்புவித்தார்கள். அந்த பயம் அவர்களை விட்டு போனது. நீங்க எந்த காரியத்துல ரொம்ப உபத்திரவப்படுறீங்க? உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பது தேவ நீதியா இருக்கிறது. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தகப்பனே, அர்ப்பணிக்கிறேன் அப்பா, முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, ஆமென், உங்களுக்கு சகாயர் அவர், உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகம் அவர். ஹல்லேலூயா. என்னை கைவிடாதீர், என்ன உடரமசே உமக்காக உமக்காக யாவும் சகி, உமது பலகி
ஹalleluya பாடுவோம். ஹalleluya. நன்றி அப்பரே, நன்றி தகப்பனே. ரமம ஷேக மமலரா. ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நல்ல கைகளை தட்டி உபத்திரவத்திலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர், உங்க கிருபை பெரியது. கடந்த 3 நாட்களும் ஆண்டவரே உங்க சமூகத்தில் கொண்டு வந்து அப்ப பலப்பட நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. இந்த நாளில் எங்களோடு பேசினீர், உபத்திரவத்தில் நீர் ஜெயம் தர போகிறீர். எங்களை ஒப்புவிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு சகாய நீர். எங்கள் உபத்திரவத்தையும் குரோதத்தையும் நீர் பார்த்திருக்கிறீரே, நீர் பதில் அளிப்பீர். அப்பா இறங்கி கிரியை செய்வீங்க. இந்த நம்பிக்கையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த உபத்திரவங்களிலே ஒரு ஜெயத்தை காண கர்த்தர் கிருபை செய்வீராக. சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வாரும். ஆண்டவரை ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களையும் பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறோம். கிருபை உண்டாக பண்ணும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ப்ராமிஸ் கார்டெல்லாம் கீழே ஆஃபீஸில் இருக்கும், தேவைப்படுறவங்க வாங்கிட்டு போகும்படி உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.